வான்மழையே, அலைகடலே, தேடி வந்த கார்முகிலே, வெண்பனியே, நிலவொளியே, தூய மேகமே, தேயாத நிலவே, திவிட்டாத தீனமுதே, எங்கள் அழகுருவே, காலங்களை கடந்த வளர்பிறை நீ, அன்பாலே உலகை ஆளும் சுடரொளி நீ, இதோ உமது அடிமை என்று இதயம் பணிந்து உதயம் சுமந்து மீட்பின் ஆலயமானவளை, மகிழ்வின் காரணராய் வாழ்விற்கு நிறைவானவராய் வாழ்ந்து அன்பின் கூடாரத்தில் இருப்பவளே, நிலவின் நிறமே, எங்கள் கார்மல் அழகே. விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற ஒரேபு மலை, சீனாய் மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை என்று மலைகளுக்கென்று தனித்தன்மையும் சிறப்பும் இருப்பது போன்று கார்மேல் மலைக்கும் தனி சிறப்பு உண்டு. கார்மேல் என்றாலே எபிரேய மொழியில் அழகான பூந்தோட்டம் என பொருள்படும். தனது பெயருக்கு ஏற்ப அழகிய தோட்டமாகவே கார்மேல் மலை திகழ்ந்துள்ளது என்பதை இறைவாக்கினர் எசாயாவின் நூலும் இனிமை மிகு பாடலும் சான்று பகர்கின்றது. கார்மேல் மலையை பற்றி விவிலிய பின்னணியில் பார்த்தோமே என்றால், இறைவாக்கினர் எலியாவின் காலகட்டத்தில் கார்மேல் மலை இறை வழிபாட்டின் தளமாக இயங்கி வந்தது. இறைவாக்கினர் எலியா பாகால் தெய்வத்தை வழிபட்டவர்களை தோற்கடித்தது இந்த கார்மேல் மலையில்தான். இறைவாக்கினர் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து, யாவே கடவுளே, வாழும் தெய்வம், உயிருள்ள இறைவன் என்று மெய்ப்பித்து காட்டியதும் இந்த கார்மேல் மலையில்தான். போலி இறைவாக்கினர்கள் 450 பேரையும் வாளுக்கு இரையாக்கி இறை சமூகத்தில் நிலைவிழந்த கிளைகளை அப்புறப்படுத்தியதும் இந்த கார்மேல் மலையில்தான். கடும் பஞ்சம் நிலவிய காலகட்டத்திலும் மழை வரும் என்று எலியா முன்னுரைத்தது கார்மேல் மலையில் கண்ட காட்சியின் வழியாகத்தான். இவ்வாறு கார்மேல் மலை இறை பிரசன்னத்தின் அடையாளமாகவும் இறை வழிபாட்டின் தளமாகவும் இயங்கி வந்தது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்மேல் மலைக்கும் கார்மேல் அன்னைக்கும் என்ன தொடர்பு? அன்னை மரியாள் எதற்காக கார்மேல் அன்னை என அழைக்கப்படுகின்றார்? அதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் காரணம், கார்மேல் மலையில் இறைவாக்கினர் எலியா கண்ட காட்சி மரியன்னையின் அமலோற்பவத்திற்கு முன்னடையாளமாகவும், கன்னையின் வயிற்றில் பிறக்க இருந்த மீட்பரின் வருகையை முன்கூட்டி அறிவிப்பதாகவும் இருந்தது. இதுதான் முதல் காரணமாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவது காரணம், இறைவாக்கினர் எலியாவின் காலம் முதல் திருமுழுக்கு யோவான் காலம் வரையிலும் கன்னி வயிற்றில் பிறக்க இருந்த மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த இறைவாக்கினர்கள் கார்மேல் மலையில் தவ ஜபத்தில் ஈடுபட்டு காத்திருந்தார்கள் என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், கார்மேல் மலையில் கிபி 1251 புனித சைமன் ஸ்டோக் என்ற கார்மல் சபை தலைமை துறவி மரியன்னை காட்சியில் தோன்றி கார்மேல் அன்னையின் விழாவை கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டார். இந்த 3ம் கார்மேல் அன்னைக்கும் கார்மேல் மலைக்கும் உள்ள தொடர்பு. அதனால் தான் மரியாள் கார்மேல் அன்னை என அழைக்கப்படுகின்றார். இந்த விழாவின் சிறப்பு மிக்கதாக விளங்குவது உத்திரியம். உத்திரியம் என்பது கழுத்தில் அணியப்படும் சிறு துணி. பாலன் இயேசுவை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினார். இச்செயல் அன்னை மரியாவின் தாயன்பை வெளிப்படுத்துகின்றது. அதே போன்றுதான் மரியன்னையின் இந்த பரிசு மனுகுலத்தின் மீதான தாயன்பை பறைசாற்றுகின்றது. நிர்வாண கோலத்தில் இருப்போரை துணி மறைத்து மனத்தை காப்பாற்றுவது போன்று ஆண்டவரின் அருள் இல்லாமல் நிர்வாணமாய் இருப்போருக்கு அன்னையின் ஆடை இறையருளை தந்து மானம் காக்கின்றது. இரண்டாவது, அர்ப்பணம். இந்த உத்திரியத்தை அணிந்திருப்பவர்கள் மரியன்னைக்கு தங்களை அர்ப்பணித்துள்ளார்கள் என்பதன் அடையாளமாக திகழ்கின்றது. மேலும் நாங்கள் மரியாளை சார்ந்தவர்கள், மரியன்னை எங்களுக்கு சொந்தம். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அன்னையின் வழிகாட்டுதலுக்கும் கற்பித்தலுக்கும் நாங்கள் சரணடைவோம் என்பதன் அடையாளமாய் உத்திரியம் திகழ்கின்றது. இயேசுவின் நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று இயேசு அவரது நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்ள அழைப்பை விடுத்தார். அன்னை தந்த உத்திரயம் இயேசுவின் நுகமாக கருதப்படுகின்றது. இயேசு வாக்களித்தது போன்று இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தருகின்றது.
பாதுகாக்கும் கருவி. உத்திரியத்தை அணிந்திருப்போரின் ஆன்மாவை அன்னை மரியாள் அழிய விடாமல் பாதுகாக்கின்றார். ஆகவே ஆன்மாவை காக்கும் கருவியாக இது திகழ்கின்றது. விண்ணக ஆசீர். கடவுள் நல்லதொரு தந்தையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடை தந்து உணர்த்துகின்றார். நட்பின் அடையாளமாக யோனத்தான் தாவீதுக்கு ஆடை தருகிறார். இறைவாக்கினர் எலிசா எலியாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆடை அவர் இருமடங்கு வல்லமையோடு செயல்பட ஆரம்பிக்கிறார். அதே போன்று மரியன்னை உத்தரியம் வழியாக தந்திருக்கிற இந்த ஆடை விண்ணக ஆசிரையும் அருளையும் பெற்றுத் தருகிற வாய்க்காலாக திகழ்கின்றது. ஆம், அழகிய பூந்தோட்டம் என பெயர் பெற்ற கார்மேல் மலையில் தோன்றிய மரியன்னை பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் அழகழகான பூக்களால், பூக்களின் மனத்தால் நிரப்புகிறார். பூக்களை தேடி செல்லும் தேனீக்களாக நமது அன்னையை நாம் நாடுவோம். வாழ்விற்கு பேரானந்தத்தை நமக்கு கொடுப்பார் என்ற சிந்தனையிலே நம் வாழ்வை நிறைவாக வாழுவோம். காட்சி தந்த கன்னியே மாதா